இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று புதிய மனுஷன். ஆம், பழைய மனுஷன் ஆதாமானவன். அவன் பாவத்திலே விழுந்து பின்வாங்கி போன பழைய மனுஷன், கீழ்ப்படியாமையின் குணமுடையவன். அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவன். அதனால்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். அதே நேரத்தில் நாம் புதிய மனுஷன், நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக மனுஷனாக அவதரித்த கர்த்தர். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். அவருடைய சாயல். அவர் பிதாவினிடத்தில் இருந்து வந்தவர். பிதா தனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றினவர். நமக்காக சிலுவையில் அடிபட்டவர். அதை குறித்து நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. இன்னும் அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? பழைய மனுஷனாகிய ஆதாமின் சாயலிலே இருந்த நானும் நீங்களும் மீட்கப்பட்டு புதிய மனுஷனாகிய இயேசுவின் சாயலிலே மாறுவதற்காக. மரண பயத்தினாலே ஆதாமினுடைய சாயலிலே இருந்த நாம் ஆறாமுடைய குணத்தின்படி பாவத்தில் அடிமையாயிருந்த நம்மை மீட்டு தேவனுடைய சாயலாய் என்னையும் உங்களையும் மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு அவர் மனுஷனாக அவதரித்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் குமாரராயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் பாடுகள் படுகிறோமோ, அநேக நெருக்கங்களை பாதைகளை கடந்து செல்கிறோமோ, நாம் படுகிற பாடுகள், நாம் படுகிற கஷ்டங்கள் நம்மை கீழ்ப்படிதலின் பாதையிலே கொண்டு போய் நிறுத்துகிறது. நாம் தேவனுடைய சாயலிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. பழைய மனுஷன் மறைக்கப்பட்டு புதிய மனுஷனாக நானும் நீங்களும் மாறுகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 4:23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். பழைய குணாதிசயங்கள், பழைய குணாதிசயங்களை என்று சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரம் எபேசியர் 25வது வசனத்திலே, நாம் ஒருவரில் ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இன்னும் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், பிசாசுக்கு இடங்கொடாதீர்கள், திருடுகிறவன் இனி திருடாதீர்கள், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள், சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பழைய சாயலை களைந்துவிட்டு புதிய சாயல், தேவ சாயல், தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை, அவர் நமக்கு காண்பித்திருக்கிற பாதை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த காலவேளையிலே நாம் சிந்திப்போம், தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மில் இருந்த சாயல் எங்களிலும் வெளிப்பட நீர் உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.